சங்கீதம் 7ஆம் வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அதனால இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அவர் மரணத்தை பாதாளத்தை பிசாசை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். நல்ல வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் என்று சொல்லி கவனமாக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்து பரலோகத்திலே அவர் பிரவேசித்தார். உயிர்த்தெழுந்த பசுத்தவான்களோடு கூட அவர் பரலோகத்திலே பிரவேசிக்கும் போது இவ்விதமாக அழைப்பு கொடுக்கப்பட்டது. வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். அதனால் இந்த வாசல் வழியாக இயேசு கிறிஸ்து பிரவேசித்து இந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். மகிமையின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து இந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். நான் நல்லா கர்த்தாவே துதிக்கிறோம். வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி கவனமாக நீர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறீர். நீர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், நீர் எல்லாத்தையும் ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துதாமே இந்த புதிய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து இந்த வாசல் வழியாக பிரவேசித்து இந்த வீட்டை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் தாமே இந்த வீட்டை உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த தினத்தில் விதமாக இந்த வீட்டை அவரை பிரதிஷ்டை செய்யும்படியாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீ கூட்டி சேர்த்ததுக்காக சொல்கிறோம். இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வீடு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும், கிருபையினால் நிரப்பப்படட்டும், கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படட்டும். இந்த வீடு இன்று முதல் ஆசீர்வாதமாக இருக்க உதவி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்தமுடைய இரக்கம் தான் ஆண்டவரே கர்த்தாவே ஆசரிப்பு கூடாரத்தை உங்களுடைய மகிமையினால் நிரப்பி, சாலமோன் தேவாலயத்தை உங்களுடைய மகிமையினால் நிரப்பி, அந்த நேலறையிலே 120 பேர் இருக்கும்போது எல்லாரையும் பசுத்தாவினால் நிரப்பி, கர்த்தாவே ஓபேதேதோமின் வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தமாக அவனையும் அந்த வீட்டார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அந்த வீட்டை நீர் ஆசீர்வதித்து, அதே போல் அறிஞர் சோரன் கோட்லி சோரி ஷீலா அவர்களுக்கு இந்த புதிய வீட்டை கட்டும்படியாக
உதவி செய்ததற்காக சோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதனுடைய பிரயாசம் விருதா என்று சொன்னோனமாக இந்த வேலைகளெல்லாம் ஆண்டவரை வாய்ப்பை செய்து இன்றைய தினத்தில் இந்த வேலை நிறைவு பெறும்படியாக கர்த்தாவே நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதும் உமது அடியாருடைய வீடு உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணினி, தாவீதின் வீட்டை நீர் ஆசீர்வதித்து உமது அடியானுடைய வீடு கர்த்தரால் எந்தெந்தைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொன்னோனமாக இந்த வீடு எந்தெந்தைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆசீர்வாதமான ஒரு வீடாக இருக்கிறதால் கர்த்தாவே நீர் நாம் இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஒவ்வொரு ஆண்டவருடைய போஷணையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. சோதரம் கர்த்தருக்கு மகிமையாக. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் இந்த வீட்டை கட்டியிருக்கிறார்கள். விதமாக ஆண்டவரே நீர் உதவி செய்திருக்கிறீர், நல்ல பிரயாசங்களை வாய்க்க செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் பாடலை பாடி உம்மை ஆராதித்து வசனத்தை போதித்து அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் ஆண்டவரே இந்த வீட்டுக்காக ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது பிரதிஷ்டை ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நீர் தாமே இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுகிறார். உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக இதை பிரதிஷ்டை செய்யும் பொழுதுதான் உங்களுடைய கிருபையினாலே இந்த பிரசன்னத்தினாலே மகிமையினாலே நிரப்புவீராக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சோரன் ஜீவானந்தம் சென்னை வளசரவாக்கம் கல்வாரி டேபர்னக்கிளுடைய டீக்கன் அவர்கள் ஜெபம் பண்ணி பாடலை நடத்துவார்கள். அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் போதிக்கப்படும். பின்பு அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வீட்டை நாம் பிரதிஷ்டை செய்யும்படியான ஜெபத்தை ஏறெடுப்போம். அதோடு கூட ஆராதனை முடிவடையும். கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாரும் பொறுமையாக காத்திருந்து இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சோரன் ஜீவானந்தம். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிளஸட் பி த நேம் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2025 வருடம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அருமையான நாளிலே இந்த மேட்டுப்பாளையத்தில் இந்த அருமையான இடத்தில் அருமையான குடும்பத்திற்கு அருமையான ஒரு வீட்டை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் அருமையான சகோதரர் காட்லிக்காக ஸ்தோத்திரம். எனக்கும் உங்களுக்கும் அருமையான சகோதரி ஷீலா காட்லி அவர்களுக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகன்கள் ஜோனத்தான் ஜோஷுவா, ஜோயல் கிருபாகரன், இந்த 2 பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான குடும்பத்தினரை அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அன்பாய் ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் தூரத்திலும் இருந்தும் சமீபத்திலும் இருந்தும் இந்த அருமையான வீட்டின் பிரதிஷ்டை ஆராதனையை கலந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த குடும்பத்தினருடன் அவருடைய சந்தோஷத்திலும் நாம் பங்கு பெற வந்திருக்கிறோம். இந்த நாளின் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த குடும்பத்தின் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நான் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். விசேஷமாக வளசரவாக்கம், சென்னை வளசரவாக்கம் கல்வாரி டேபர்னாக்கிள் கல்வாரி சபையினுடைய போதகர் அருமையா பாஸ்டர் ஏ சாமுவேல் ஐயா அவர்களின் வருகைக்கு நன்றி கூறி அவரை விசேஷமாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான சகோதரி சிஸ்டர் ஏஞ்சலின் சாமுவேலுக்காக சோத்திரம், அவர்களுக்கு நன்றி. பிரதர் தினகரனுக்காக நன்றி, சர்ச்சனுடைய டீக்கனாக இருக்கிறார், அவருக்கும் நன்றி, அவரை வரவேற்கிறேன். பிரதர் ஆபிரகாம் திருப்பூரிலேருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக சோத்திரம். பிரதர் பால் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக சோத்திரம். பிரதர் சுதாகர் அவர்களுக்காக சோத்திரம். கர்த்தர் இவர்களுக்கு இந்த குடும்பத்தினருக்கு அருமையான வீட்டை கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டின் அலங்கத்திற்குள்ளே எப்பொழுதும் சமாதானமும்
அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக, விசேஷமாக சமாதானம், சுகம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு கூட வந்து இந்த குடும்பத்தை நாம் ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இப்பொழுதும் அமர்ந்த வண்ணமாக வாசிக்கப்படும்படிக்காக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்கள். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஜெப வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி, கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே ஜபமெனும் தூபமே தினம் வானம் ஏறவும் திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும். ஜபமெனும் தூபமே தினம் வானம் ஏறவும் திருவேத வாக்கியம் செவிகள் கேட்கவும். சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும் கிறிஸ்தேசு தலைமையில் தூய வீடாகவும். கிறிஸ்தவ இல்லறமே மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று. மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று. கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும். கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கர்த்தருக்கேற்ற தூய இன்ப குடும்பமாக கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மையும் விசேஷமாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆம் தேவனே, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இந்த பிரதேச ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். தேவரீர் இந்த விசேஷமான ஆராதனுடைய துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. தடைகளை யாவும் அப்புறப்படுத்தும். தடைப்படுகிற பிள்ளைகளை வார்த்தை நேரத்துக்குள்ளாக கூட்டி சேர்ப்பீராக. துதிக்கிறோம், துதிகான மகிமையாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவநாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட தேவரீர் உம்முடைய நாமத்தினாலே நீர் தந்த நல்ல உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில். சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில்.
வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு இன்றைத்தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றைத்தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தெற்றமில்லை பரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தெற்றமில்லை பரனே சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில் சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக மாற்றிக்கொண்டாய் அடைக்கலமாய் ஆண்டவரை நீ ஆதாயமாக்கிக் கொண்டாய் ஹல்லேலூயா வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய் உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆவி உண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றி உண்டு ஆவி உண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றி உண்டு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது
நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இப்பொழுது ஒரு சாட்சி பாடல் பிரதர் காட்லி. இதுவரை கர்த்தாவே நீர் செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவார்கள். அல்லேலூயா. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விலை நிலமாக மாற்றிய உம்மை. உவர் நிலமாக இருந்த என்னை விலை நிலமாக மாற்றிய உம்மை. அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை. தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி.
இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். தனிமரமாக இருந்த உங்களை கர்த்தர் கனிமரமாக மாற்றியிருக்கிறார். அருமையான குடும்பத்தை தந்திருக்கிறார். தனி மனிதனுக்கும் வீடு வாசலை ஏற்படுத்துகிற கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திற்கும் அருமையான வீடு வாசலை ஏற்படுத்தியிருக்கிறார். காரணம், உன்னதமானவரை நீங்கள் தஞ்சமாய் கொண்டபடினாலே. உன்னதமானவருடைய உயர் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இது சாட்சி, இது பரமஸ்லாக்கியம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன்னடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அருமையான குடும்பம். நானும் என் வீட்டாரோம் என்றாள். நானும் என் குடும்பமோ என்றாள். கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையில் காப்பாற்றி கர்த்தர் இந்நாள் வரைக்குமாய் நடத்தி வந்த அற்புதங்கள், கர்த்தர் தந்த இந்த ஆசீர்வாதத்தையுமாய் கண்டு இன்னும் இன்னும் இந்த குடும்பம் நன்றியாய் சேவிக்கட்டும். நாமும் கூட சேவிப்போம். என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் கர்த்தரையே சேவிப்ப
இல்லாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? வார்த்தைக்காய் நாம் ஆயத்தமாகலாம். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு தொடர்ந்து சாட்சியாய் ஜீவிப்போம். எழுந்து நிற்கலாம். ஆம் தேவனே, உம் வல்ல செயல்களை நினைத்து நினைத்து எங்கள் உள்ளம் பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, வல்லவரே, நல்லவரே, உமக்கு ஆராதனை. வார்த்தைக்காய் நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும். உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென்.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான வீட்டாரோடு சேர்ந்து உமக்கு ஆராதனை செய்யும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நீர் எனக்கு சமீபமாக வருகிறீர். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே நீர் வாசமாயிருக்கிறீர். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கார்களோ அவள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்களுடைய மத்தியிலே நீர் பசுத்த ஆவியானவராக இருக்கிறீர். எங்களுடைய மாம்ச கண்ணாலுமை காண முடியாவிட்டாலும் எங்களுடைய ஆவியிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் தாமே இந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வீடு ஆனது இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களுக்கும் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தையானது வெறும் வசனமாக மாத்திரமல்ல, அது ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் புறப்பட்டு போக உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. இந்த செய்தியை கேட்க போகிற எல்லாரையுமே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, அதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய இதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். நல்ல நிலமாக நீர் மாற்றும். அது 100-60 பலன் தரட்டும். உம்முடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது அது வெறுமையாக திரும்பி வருவதில்லை. நீர் அதை அனுப்பின காரியமாகும்படியாக வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர். அதனால் இந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் இங்கே காத்திருக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒருவேளை அனல் அதிகமாக இருந்தாலும் வெயில் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே பொறுமையோடு உம்முடைய வார்த்தையை சிறிது நேரம் கேட்பதற்கு எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய ஆவிய ஆத்மா சரீரம் எல்லாத்தையுமே நீர் ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே, எங்கள் மேலே இரக்கமாயிரும், கிருபையாயிரும். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகள், இருதயங்கள் எல்லாத்தையும் விருத்த சேனம் பண்ணுவீராக. உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வசனத்தை கொஞ்ச நேரம் பொறுமையாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அதனால் நம்ம தாழ்மையாக இருப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருப்போம் என்றால் அது வீணாக போகாது. அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அருமையான சகோதரன் காட்லி ஜோசப், சகோதரி சீலா அவர்களை நான் ரொம்ப காலமாக அறிவேன். 30 வருஷத்துக்கு மேலாக அவர்களை அறிவேன். அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் இந்த வசனத்தை சொல்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அதனால் தாழ்மையாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தால் அதற்கு பலன் கிடைக்கிறது, அதுக்கு ரிவார்ட் கிடைக்கிறது. என்ன ரிவார்டு என்றால் மகிமையும் ஐஸ்வர்யமும் ஜீவனும் கிடைக்கிறது. அதனால் அருமையான சோரன் காட்லி பார்க்கும் பொழுது ரொம்ப தாழ்மையான மனுஷன். இயேசு கிறிஸ்து எவ்வளோ தாழ்மையாக இருந்தாரோ அதே மாதிரி தாழ்மையான மனுஷன், அன்பான சகோதரன். அதனால் கிரைஸ்ட் லைக் கேரக்டரை அவர்கிட்ட பார்க்குறோம். தாழ்மையும் அன்பும், இதோ கர்த்தருக்கு பயப்படுற பயமும் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் அருமையான சகோதரி ஷீலாவை பார்க்கும் பொழுதும் அப்படி தான் இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரே நேச்சர். அவங்களுக்கும் தாழ்மை இருக்கிறது. டீச்சர் வேலை பார்த்து ரிட்டையர்டாக இருக்கிறாங்க. ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் அவங்ககிட்ட காண்கிறோம். இந்த வசனம் வந்து
அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. இந்த வசனத்தோடு அவங்க லைஃப் ஐடென்டிஃபை ஆகிறது. அதனால ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இவங்க ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அருமையான சகோதரன் காட்லி ஜோசப் வந்து இந்த ஊட்டி குன்னூர் பகுதியை சேர்ந்தவர். அவங்களுடைய ஃபேமிலி ரோமன் கத்தோலிக் பேக்ரவுண்டாக இருந்தாலும் எல்லோரும் மெசேஜை பிலீவ் பண்ணுறாங்க. மெசேஜுக்குள்ளே அநேகர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஓன் பிரதர், அவங்களுடைய அண்ணன் மகன் வந்திருக்கிறார். அவர் வந்து பாஸ்டராக இருக்கிறார். அவங்க அப்பா பாஸ்டரு, இப்போ அவர் அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணுகிறார். அப்பா காலத்துக்கு பிறகு அவர் கண்டினியூ பண்ணுகிறார். அவரை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். அதனால் அவங்கெல்லாம் என்டைம் மெசேஜில் இருக்கிறாங்க, ஊழியமும் செய்கிறாங்க. காட்லியும் ஊழியத்தில் அதிக பிரியம் உள்ளவர். அவர் வந்து பாடல் பாடுவதிலையும் சுவிசேஷ ஊழியம் செய்வதிலையும் அதிக ஆர்வமுடையவர். அவ்விதமான ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கிறாங்க. அருமையான சகோதரி ஷீலா குடும்பத்தாரையும் நான் அறிந்திருக்கிறேன். இது ஆலந்தூரில் அவங்கள சபையில் ஜேசுதாஸ் கணேசன் பாஸ்டர் அவர்களுடைய சபையில் அவர்களை சந்தித்தேன். பின்பு இதோ அவங்களுடைய குடும்பத்தோடு கூட எனக்கு அதிக ஐக்கியம் ஏற்பட்டது. சகோதரி ரெஜினா அவருடைய தங்கச்சியை அறிந்திருக்கிறேன். அவங்கள ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தாங்க. ப்ரெஸ்ஸுக்கு நான் அடிக்கடி போவேன். இதை மெசேஜ் புக்கு அங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களும் அந்த மெசேஜில் வந்தாங்க. எல்லாருமே மெசேஜில் வந்திருக்கிறாங்க. சோரன் மைக்கேல் அவரும் எனக்கு ரொம்ப பழக்கமானவர், ரொம்ப அன்பானவர். இப்படி அந்த ஃபேமிலி எல்லாமே மெசேஜை பிலீவ் பண்ணுறாங்க. இப்படி ரெண்டு குடும்பத்தாரும் மெசேஜை பிலீவ் பண்ணி அவங்க குடும்ப வாழ்க்கை செய்யும் பொழுது அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் ரெண்டு அங்கே குமாரர்களை கொடுத்திருக்கிறார். இது அங்கே ஜோசுவா ஜோயல் ஆண்டவர் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கார். ரெண்டு பேரும் இன்ஜினியர் படித்து ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு சொந்தமான வீடு வாசல் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நினைத்து நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமீன். இப்பொழுது இந்த குடும்பத்தாரை நம்ம பைபிளில் ஒரு கேரக்டரோடு கூட அடையாளப்படுத்தி பார்க்கும் பொழுது நான் இவங்களுடைய ஃபேமிலியை ஆபிரகாம் குடும்பத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணுகிறேன், அடையாளப்படுத்துகிறேன். இவங்களுடைய லைஃப் ஆனது பைபிளில் மேட்ச் ஆகிறது. இவங்களுடைய பேரை பைபிளில் பார்க்க முடியுது. அதனால் இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்திருக்கிறது. பைபிள் இன்னைக்கு நமக்கு க்ளோஸ்டு புக்காக அல்ல, நமக்கு இன்னைக்கு ஓப்பன் புக்காக இருக்கிறது. ஆமீன். 1963 கர்த்தர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார், மேகத்திலே வந்தார். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் இந்த பைபிள் க்ளோஸ்டு புக்கு தான். எல்லாரும் இதை படித்தாலும் இதனுடைய சாராம்சத்தை அறியாமல் இருக்கிறார், இதனுடைய வெளிப்பாட்டை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஆதியாகமத்தை வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு அந்த மிஸ்ட்ரீஸ் வந்து ரிவீல்ட் ஆகியிருக்கிறது. அதனால் இப்பொழுது இது ஓப்பன் புக்காக இருக்கிறது. இந்த ஓப்பன் புக்கில் யூ சி யுவர் நேம். நீங்கள் புஸ்தகம் திறக்கப்பட்ட பின்பு உங்களுடைய பேரை பார்க்க முடியும். திறக்கப்படக்கு முன்னால் பார்க்க முடியாது, ஆனால் திறக்கப்பட்ட பின்பு தான் பார்க்க முடியும். we are the people of the open book. நம்ம வந்து 1963க்கு பிறகு நம்ம ஜீவிக்கிறோம். அதனால் நம்ம பீப்புள் ஆஃப் த ஓப்பன் புக்காக இருக்கிறோம். புஸ்தகம் திறக்கப்பட்ட பின்பு இருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். அதனால் புஸ்தகம் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அது வரைக்கும் அது பார்ட் வேர்டு தான், குறைவான சத்தியம்தான். இப்பொழுது பரிபூர்ண சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பெயரை பார்க்க வேண்டும். உங்களோட பெயர் வந்து இங்கே எழுதியிருக்கிறது. அதனால் சகோதரனுடைய ஜீவியமானது, சகோதரன் காட்லி இதோ அவங்களுடைய ஜீவியமானது இந்த பைபிளில் வந்து நான் அந்த அவரை பேரை பார்க்கும் பொழுது ஆபிரகாமிலே அவருடைய பேரை நான் பார்க்கிறேன். ஆமீன். அதை பற்றி தான் கொஞ்ச நேரம் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, ஆபிரகாம் தாழ்மையான மனுஷனாக இருந்தார், அன்பான மனுஷனாக இருந்தார். இதை கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்.
அதே போல் அருமையான சோரன் காட்லி ஃபேமிலியும் அவருடைய குடும்பத்தார் எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆபிரகாமை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களோ நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் கூடாரத்திலே அவன் தங்கி இருந்தான். ஏனென்றால் 10ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின திட அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். For he looked for a city which has foundation, whose builder and maker is God. Builder and maker is God. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த திட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக அந்த ஆபிரகாம் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த ஆபிரகாமை அழைத்தார். அழைக்கும் பொழுது அவர் என்ன சொன்னால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வசனம் வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் போதாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களிலே வாசிக்கிறோம். அதனால அவன் ஊர் என்கிற கல்தேயாவிலே வாசம் பண்ணி வந்தான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஊர் என்றும் கல்தேயாவிலிருந்து நான் உன்னை அழைத்தேன். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயாவிலிருந்து உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அதனால கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். God called Abraham by election என்று பிரதர் பென்காம் சொல்லுகிறார். அவர் தெரிந்து கொள்ளுதலின்படி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவரை தெரிந்து கொண்டார். முதலாவது எலெக்ஷன், ரெண்டாவது காலிங். முதலாவது காலிங், ரெண்டாவது எலெக்ஷன் கிடையாது. முதல்ல தெரிந்து கொள்ளுதல், அதன் பின்பு காலிங். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதலின்படியே ஒரு மனுஷனை அழைக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாக ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார். அதனால நம்மை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே நமக்கு அழைப்பு வருகிறது. அருமையான சோரன் காட்லி சோரி ஷீலா அவர்களை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டார். பின்பு மெசேஜ் அவர்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். எப்படி அந்த தெரிந்து கொள்ளுதலின்படி தான் அழைக்கிறார். யார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைக்கிறார். அவர்களை அழைக்கிறார். அப்பொழுது அவங்க ஊர் என்கிற கல்தையா விட்டு ஆபிரகாம் வந்தது போல இவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு, தங்களுடைய சொந்த மார்க்கத்தை விட்டு, அதை விட்டு வெளியே வந்தார்கள். கத்தோலிக்க பேக்ரவுண்டை சேர்ந்தவர் அருமையான சகோதரன் காட்லி, சகோதரி சீலாவும் சாபன மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆண்டவர் அவர்களை சாபன மார்க்கத்திலிருந்து வார்த்தைக்கு அழைத்தார். மெசேஜ் ஆஃப் த ஹவர். அவங்களுக்கு ஒரு தேசம், ப்ராமிஸ் லேண்டு, நமக்கு ப்ராமிஸ் வேர்டு. அதனால அவங்கள பல ஆபிரகாமை ஊரங்க கல்லையிலிருந்து ஆண்டவர் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு அழைத்தார். அதே போல நம்ம சாபனங்கள் இருந்து, டினாமினேஷன்ல இருந்து ஆண்டவர் வார்த்தைக்கு மெசேஜ் ஆஃப் த ஹவருக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1963 இருந்து ஆண்டவர் ஒரு பிரைடை அழைக்கிறார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு அழைக்கிறார். நீங்க இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் ரெடம்ஷன் பெறணும், நியூ பேர்த் பெறணும், ராப்சரிங் ஃபெய்த் பெறணும், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் தம்முடைய மனவாட்டியை அழைக்கிறார். அவர்கள் எங்க இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு வருகிறாங்க. எங்க வார்த்தை இருக்குதோ அங்க ஈகிள்ஸ் சேரும் என்று சொன்னோனமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார். அதே போல இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார். அவர் வார்த்தைக்கு நம்மளை அழைக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், அவன் கூடாரத்திலே குடியிருந்தான். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின திட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். அதனால அவனுக்கு 2 houses. ஆபிரகாமுக்கு 2 வீடு. அதே போல அருமையான சகோதரன் காலிக்கும் 2 வீடு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே எங்கள் குன்றத்தூரில் அருமையான வீடு இருக்கிறது. நல்ல இடத்துல அருமையான வீடு அமைஞ்சிருக்கிறது. பின்பு அந்த வீட்டு மேலே இதை மேல் வீட்டையும் கட்டியிருக்கிறார். அந்த மேல் வீடையும் பிரதிஷ்டை செய்யும்படியாக இதை அவர் கல்வாரி நம்ம சர்ச்சி பிலீவர்ஸ் அழைக்கும் பொழுது
நான் தான் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணி சில வருஷம் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆண்டவர் இந்த வீட்டையும் கொடுத்துருக்கிறார், 2 houses. அதனால் இந்த வீடை கட்டுவதுக்கு முன்னதாக என்னிடத்துல கேட்டார், பாஸ்டர் இதே போல் மேட்டுப்பாளையத்தில் நிஜென்றால் வீடு ஒரு கட்டலாம் என்று யோசிக்கிறேன், எப்படி கட்டலாமா கட்டாண்டாமா, தேவனுடைய சித்தம் என்ன என்று அவர் அதை அறியத்தக்கதாக என்னிடத்துல கேட்டார். நான் சொன்னேன், உங்களால் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் லீட் பண்ணுறாரா, போதுமான வசதி இருக்குதா? இல்லை பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினால கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படியானா கட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 2 வீடு இருக்குது, தப்பு இல்லை. எனக்கும் கூட கர்த்தருடைய கிருபையினால 2 வீடு இருக்குது. சென்னையிலையும் வீடு இருக்குது, என்னுடைய சொந்த ஊர்லேயும் வீடு இருக்குது. அதனால் அவருடைய சொந்த ஊர் இந்த ஊட்டி குன்னூராக இருந்தாலும் அது பக்கத்தில், அது அருகில் இந்த இடம் அவருக்கு நன்றாக தெரிந்த இடம். அதனால் இங்கேயும் ஒரு வீடு வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் வந்தது. தைரியமாக கெட்டுங்க, ஒன்றுக்குமே யோசிக்காதங்க, தைரியமாக கெட்டுங்கன்னு சொன்னேன். அதனால் 2 வீடு இருக்குது, நல்லது தான், தப்பு இல்லை. வீடில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவது அது ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, அது பிரயோஜனம்தான் அப்படின்னு சொன்ன உடனே சீக்கிரத்திலே இந்த வீட்டை கட்டும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருந்தார். இல்லை, அவரை என்னிடத்துல கேட்கும் பொழுது எனக்கு கால் சரி கிடையாது, ஸ்ட்ரோக் கால் பாதிக்கப்பட்டு போச்சு. சுமார் 2 வருஷம் கால் சரியாக நடக்க முடியலை. அது மத்தியிலேயும் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எப்படி நான் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவேன்னு எனக்கு புரியலை. அதனால் என்னுடைய மகனை தான் அனுப்பணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால கால் என்ன செய்யுது, இப்போ கொஞ்ச நாளாக நல்ல சரியாயிடுச்சு. அதனால் நடந்து வரத்தக்கதாக ஆண்டவர் பலத்தை தந்தார். இந்த வீட்டை கர்த்தருடைய கிருபையினாலே நான் தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த தருணத்தில் இந்த காட்சியை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் மட்டும் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னு நினைக்காதங்க, நிறைய பேர் கேட்க போகிறாங்க. கர்த்தர் சித்தமானால் நிறைய பேர் கேட்க போகிறாங்க. ரெக்கார்டிங் ஆகிக்கொண்டிருக்கு. அதில் யூடியூப்பில் நிறைய பேர் இந்த மெசேஜை கேட்பாங்க. அதனால் உங்களுக்கும் நான் சொல்லுகிற செய்தியை நீங்கள் கவனமாக நீங்கள் கவனிங்க. அதனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவரை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் வார்த்தைக்கு கொண்டு வந்தார். அவங்களுக்கு 2 ஹவுஸ் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 2 ஹவுஸ். அவன் கூடாரத்திலே டெம்பரரியாக அவன் வாழ்ந்தான். அவனுக்கு என்னன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த திட அசிபாரம் உள்ள அந்த நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். அதனால அவனுக்கு மேலே ஒரு வீடு இருக்கு, இங்கே ஒரு வீடு இருக்கு. இது டெம்பரரி ஹவுஸ், அது எட்டர்னல் ஹவுஸ். ஹல்லேலூயா. அந்த வீடு 2 வீடு இருக்கு. அதே போல நமக்கு எல்லாருக்குமே 2 வீடு கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் நமக்கு நிலையான வீடு அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 13:14 வாசிக்கலாம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இத நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. we got no continuing city here. இங்க நமக்கு நிலையான நகரம் இல்லை, வரப்போகிறதே நாடுகிறோம். அதனால ஆண்டவர் என்னச்சார், நமக்கு ஒரு சிட்டி அங்க வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு மாளிகையை வைத்திருக்கிறார். அது எட்டர்னல் ஹவுஸா இருக்கிறது. அதனால யார் யார் தேவன் தெரிந்து கொண்டாரோ அவங்களுக்கு 2 ஹவுஸ் இருக்கிறது, 2 வேர்ல்டு இருக்கிறது. அதனால ஆடம் உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் இந்த உலகத்திலையும் ஜீவிச்சான், அந்த உலகத்திலையும் ஜீவிச்சான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது திஸ் வேர்ல்ட்லையும் இருந்தார், அந்த வேர்ல்ட்லையும் அவர் இருந்தார். அதனால பரலோகத்துக்கு இருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் ஆகிய மனுஷகுமாரனை எல்லாமே வேறொருவரும் இல்லை. அதனால இவங்களுக்கு 2 ஹவுஸ்ல வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். நமக்கும் அப்படிதான் 2 வேர்ல்ட்ஸ் இருக்கிறது, 2 ஹவுசஸ் இருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் தேர் ஆர் மெனி மேன்சன்ஸ். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று இயேசுக்கு சொல்லி இருக்கிறார்.
யோவான் 14:2-3 வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. There are many mansions in my father's house. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், in my father's kingdom there are many mansions, அநேக மாளிகைகள் இருக்கிறது. ஹவுஸில் மாளிகை இல்லை, in my father's ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. in my father's kingdom there are many mansion, அங்கே அநேக மாளிகைகள் இருக்குது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் வந்து நான் இருக்க இடத்துல நீங்களும் இருக்கணும். கணவன் இருக்க இடத்துல தான் மனைவி இருக்கணும், பிரியக்கூடாது. அதனால் நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். இப்பொழுது நம்ம இந்த டைம் அண்ட் சீசனில் இருக்கும். இட் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. 7 seal இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அவர் அப்படியே மறுபடியும் வந்திருக்கிறார். எதுக்காக? நம்மளை அந்த வீட்டில் சேர்ப்பதுக்கு, அங்கே அந்த மாளிகைக்கு கொண்டு சொல்வதற்காக. அதுக்கு வழி என்ன வழி? இயேசு சொல்லியிருக்கார், நானே வழியாக இருக்கிறேன். அதே அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இதோ நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதனால இந்த வீடு ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் நம்ம இதை விட மேலான ஒரு வீடு நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிருக்கார். 2 houses. பிரதர் காட்லி ஜோசப்புக்கு குன்றத்தூரில் அருமையான வீடு, இங்கே மேட்டுப்பாளையத்துலேயும் அருமையான வீடு. ரெண்டுமே புது வீடு தான். அவர் தேவனுடைய வார்த்தையில் வந்தது நிமித்தம், ஆண்டவரை நேசித்தது நிமித்தம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், சத்தியத்தை சொன்னால் உடனே பிலீவ் பண்ணுவார். சத்தியத்துக்காக அவர் ஸ்டாண்ட் பண்ணுவார். அதுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ரொம்ப சின்சியர் மேன், ஓப்பன் ஹார்ட்டட் மேன். எதையுமே வாக்குவாதம் செய்ய மாட்டார். கரெக்டாக காண்பிச்சா கரெக்டாக பிலீவ் பண்ணுவார். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இந்த வார்த்தைக்கு வந்திருக்கிறார். அவர் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் 2 houses கொடுத்துருக்கிறார். அவர் ஆண்டவர்கிட்ட தேடி வந்ததுனால வீணா போகலை, ஆண்டவர் அதுக்கு பலன் கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த வீடு, இப்போ இங்கே 2 வீடு எப்படி இருக்குதோ அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் 2 வீடு இருக்குது. நம்ம அந்த வீடுக்கு போகிறதுக்கு வழி தான் தெரியணும். அந்த வழியை தான் இயேசு காண்பித்திருக்கிறார். அந்த வழி தான் இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் பிரதர் பென்காம் நமக்கு சொல்லி இருக்கிறார். சிலர் என்ன செஞ்சுறாங்கன்னா, இந்த மெசேஜில் என்ன சொல்லுதுன்னு அதை கவனிக்காதபடி தீர்க்கதரிசிங்கிறாங்க. சொன்னால் பற்றி தப்பு இல்லை, ஆனால் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒழிய அதில் இருக்க வெளிப்பாடை உற்று நோக்குவதில்லை. கர்த்தருடைய கிருபையினால நான் அந்த வெளிப்பாட்டை ரொம்ப நேசிக்கிறேன். நான் அதை உற்று நோக்கி படிக்கிறேன், அதை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். அதுதான் உண்மையான ப்ரீச்சிங். அதான் கரெக்ட் வே ஆஃப் ப்ரீச்சிங். அதனால் இப்பொழுது நான் சொல்கிறத நீங்கள் கவனிங்க. இயேசு சொல்லுகிறார், இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் தேர் ஆர் மெனி மேன்ஷன். அதனால் இன்னொரு வேர்ல்டு இருக்கிறது, நமக்கு ஒரு மேன்ஷன் அங்கே இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஐ ஆம் கோயிங் டு ப்ரிப்பேர் எ பிளேஸ் ஃபார் யூ. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஐ மேட் அ வே ஃபார் யூ. நான் ஒரு வழியை ஏற்படுத்துகிறேன். அந்த வழி தான் என்னன்னா, யூ கெட் நியூ பர்த். நீங்கள் புது பிறப்பு அடைய வேண்டும். நியூ பர்த். நியூ பர்த் என்ன சொன்னால், என்னாலே நீங்கள் நியூ பர்த் அடையணும். நீங்கள் என்னாலே பிறக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் நியூ பர்த் அடையணும்னா நான் சிலுவைக்கு போகணும், நான் சிலுவையிலே மரிக்க வேண்டும். ஐ எம் கோயிங் ஆன் த கிராஸ் டு டை. ஏன் நான் சிலுவைக்கு போய் மரிக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு நியூ பேர்த்தை கொண்டு வரத்தக்கதாக. நீங்கள் நியூ பேர்த் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போக முடியாது. நீங்கள் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். இந்த பூமியில் இருக்க வீட்டில் தான் இருக்கணும். எத்தனை வீடு இருந்தாலும் இங்கே தான் இருக்கணும் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக முடியாது. இயேசு ஏற்படுத்தின வீட்டுக்கு போகணுன்னா நம்ம நியூ பேர்த் அடைய வேண்டும். அதுக்கு நான் வழியை உண்டு பண்ணக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக தான் நான் சிலுவையில் நான் போக வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய மரணத்தின் நிமித்தமாக a way is being prepared for you. ஒரு வழியை உண்டு பண்ண to get the Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக. ஹல்லேலூயா. நியூ பர்த்னா என்ன? பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்.
பரிசுத்தாவியை பெறுவது தான் நியூ பர்த். நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் அடையலாம், சாங்டிஃபிகேஷன் அடையலாம், ஆனால் நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால வெளியே வந்தாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் வனாந்தரத்தில் 40 வருஷம் வந்தாங்க, சாங்டிஃபிகேஷன். ஆனால் யோர்தானை தாண்டி அங்கே எல்லாரும் பிரவேசிக்கலை. பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வரல. அதனால் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் நம்ம செய்தியை விசுவாசிக்கலாம், ஆனால் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோமா? அந்த நியூ பேர்த் அடைவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அங்கே ஜீவனை விட வேண்டியதாக வந்தது. அதனால அப்படி நியூ பேர்த் அடைஞ்சா தான் அந்த வீட்டுக்கு போக முடியும், அல்லது அந்த வீட்டுக்கு போக முடியாது. அதுதான் என்ன செய்யணும்னா ரெடம்ஷன் பேர். இந்த பைபிள் புக் ஆஃப் ரெடம்ஷன் ஆகியிருக்கிறது. இது 7 முத்திரையால் முத்திரைக்கப்பட்டது, இப்பொழுது ஓப்பன் ஆகியிருக்கிறது. இயேசு கையில் இருந்தது வேற 7 முத்திரையில் புஸ்தகம் இருந்துச்சா? அவர் கையில் இருந்தது இந்த புஸ்தகம் தான். இந்த புஸ்தகம் தான் பைபிள் தான் 7 முத்திரையெல்லாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போ ஓப்பன் ஆகியிருக்கிறது. நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சிந்தையிலே ஆண்டவர் ஒரு ஜனத்தை வைத்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருடைய சிந்தையிலே நம்ம இருந்தோம். We are an eternal attribute of God. நான் தேவனுடைய நித்தியமான சிந்தையாக இருந்தோம். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஒரு பெற்றோர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்தார். இந்த உலகத்திலே கொண்டு வரும் பொழுது ஏற்ற வேளையிலே இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் நமக்கு வந்தது. நம்ம அதை விசுவாசித்தோம், நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் ஹோலி கோஸ்ட் வரும் பொழுது, அந்த தேர்ட் ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம பரிசுத்தாவியை பெறும் பொழுது we are a new creature. நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையகள் எல்லாம் ஒளிந்து போய் நம்மள ஜென்ம சுவாபங்கள் எல்லாமே போச்சு. நம்ம இன்னைக்கு we are a new creature-ஆக இருக்கோம், புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும், ஆண்டவர் அந்த பிள்ளைகளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நியூ பேர்த் அடைஞ்சு என்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அதற்கு ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டும் என்றால் நான் கல்வாரிக்கு போகணும். நான் கல்வாரிக்கு போகாத பட்சத்திலே பரிசுத்தாவி ஊற்றப்பட மாட்டார். அதனால் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவதற்காகத்தான் நான் கல்வாரிக்கு போகிறேன். நான் கல்வாரிக்கு போகாமல் என் இரத்தத்தில் இந்த ஜீவனானது பரிசுத்தாவியாக உங்களுக்குள் வர முடியாது. என் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போனார். கல்வாரிக்கு போய் அந்த பெந்தகோஸ்து நாளில் 120 மேலறையிலே காத்திருந்த பொழுது அவர்கள் மேலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டார். அதனால் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுறதுக்கு, நீங்கள் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துக்காக நான் கல்வாரிக்கு போயிருக்கிறேன். இஸ் பர்ச்சேஸ் மை சால்வேஷன் ஆன் கால்வரி ட்ரீ. அந்த கல்வாரி மரத்திலே ரட்சிப்பை எனக்கு சம்பாதித்தார். அதுதான் இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் தான் ரெடம்ஷன். அங்கே ரெடம்ஷனை ஆண்டவர் நமக்கு சம்பாதித்தார். நான் அதற்காக கல்வாரி போனோம், உங்களுக்கு வழி ஏற்படுத்துவதற்காக. இதை பிலீவ் பண்ணாமல் சும்மா தீர்க்கதரிசின்னு சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. சத்தியத்தை பிலீவ் பண்ண வேண்டும். வேர்ட் ஆஃப் காடை பிலீவ் பண்ண பென்காம் வேர்ட் ஆஃப் காடை பிலீவ் பண்ண சொல்கிறார். பர்ச்சேஸ் அவர் சால்வேஷன் ஆன் கால்வரி ட்ரீ. கல்வாரி சிலுவையில் சம்பாதித்தார். அப்பொழுது தான் பரிசுத்தாவி வர முடியும். நான் மரிக்காத பட்சத்தில் என்னுடைய ஜீவன் பரிசுத்தாவியாக உங்கள் மேல் வர முடியாது. இரத்தமானது சிந்தப்பட வேண்டும். இரத்தத்தில் இந்த ஜீவனானது வெளிப்பட வேண்டும் என்றால் அது உடைக்கப்பட வேண்டும், அது சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது என்னுடைய டெத், பரியல், ரெசரக்ஷன், என்னுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாக நீங்கள் நியூ பேர்த் அடைய முடியும். நீங்கள் பரிசுத்தாவியை பெற முடியும். அப்பொழுது அந்த வீட்டுக்கு நீங்கள் போக முடியும், அல்லது அந்த வீட்டுக்கு போக முடியாது. 2 வீடு இருக்கு. சவரன் காட்லிக்கு நேச்சுரலாக அந்த 2 வீடு கொடுத்துருக்கிறார். நம்ம ஸ்பிரிச்சுவலாக அந்த வீட்டுக்கு போகணும். எல்லா கிறிஸ்தவங்களும் பரலோராஜ்யம் போகணும் தான் சொல்கிறாங்க. யார் பரலோராஜ்யம் வேண்டான்னு யாரும் சொல்கிறதில்லை. எல்லோரும் பரலோராஜ்யம் போகணும். அதுக்கு வழி எப்படி? எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? எதுக்காக கல்வாரியில் அவர் சிந்தினார், ரத்தத்தை சிந்தினார்? அங்கே வழி நியூ பேர்த் அடைய வேண்டும். நம்ம ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் பேப்டிசம் தான் நியூ பேர்த். அந்த நியூ பேர்த்தை நம்ம பெற்றாதான், ஹோலி ஸ்பிரிட் பெற்றாதான் அங்கே போக முடியும். அதுக்காக ஆண்டவர் இப்படி ஒரு வழியை உண்டு பண்ணினார். பேதுரு முதலாவது அன்னைக்கு பெந்தகோஸ்து நாளில் நியூ பேர்த் பெறுகிறான். பின்பு 3000 ஜனங்கள் அப்படியே பரிசுத்தாவியை பெற்றாங்க. இடையில சத்தியமானது அழிஞ்சு போனது. இதோ பென்காம் மூலமாக இன்னைக்கு நம்ம அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு பைபிளில் இருக்க எல்லா சத்தியமும், ஆல் மிஸ்ட்ரீஸ் ரிவீல்டு,
இது எல்லாமே இன்னைக்கு ரிவீல்டு ஆயிருக்கு. இப்பொழுது நம்ம இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ள முதலாவது வந்தது இதோ பிரதர் பென்கான் தான் வந்தார். அவர் நியூ பர்த் பெற்றார், பரிசுத்தாவி பெற்றார். இப்பொழுது நம்ம தொடர்ந்து நம்ம நியூ பர்த் பெறுகிறோம். அந்த வீட்டுக்கு நம்ம போறதுக்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி விட்டார். இப்பொழுது அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் ரெடம்ஷன். ஏதோ ஆடம் இழந்து போன அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வர வேண்டும். அதான் மீட்பு. அதனால ஆடம் 2 வேர்ல்டில் வாழ்ந்தான். நம்ம அந்த இடத்துக்கு வர வேண்டும். ஆண்டவர் நம்மளை அந்த இழந்து போன அந்த இதுக்கு வரணும். அதுக்காக தான் ஆண்டவர் இப்படி ஒரு வழியை உண்டு பண்ணி நமக்கு ரெடம்ஷன், இழந்து போன எல்லாத்தையும் நம்ம திருப்பி தர, ஆடம் இழந்து போன எல்லாத்தையும் நமக்கு திருப்பி தருவது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. 7 சபை காலங்களாக ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் பரிபூர்ண சத்தியத்தில் கொண்டு வரும் பொழுது நம்ம இது என்ன செய்யறோம் என்றால் நம்ம அந்த வழிக்கு வருகிறோம். நீங்க மனம் திரும்பிய ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளதுன்னு சொல்லப்படுது. பரிசுத்தாவியை பெற வேண்டும். அதுதான் பெந்தெகோஸ்து நாள் உபதேசம். அதற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். சத்தியத்தை விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், நியூ பர்த் அடைவீர்கள். நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால நம்ம நியூ பர்த் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம வார்த்தையில வந்திருக்கிறோம். வார்த்தையில வந்தது மட்டுமல்ல, ஆண்டவர் இன்னும் அந்த வீட்டுக்கு நம்ம போகலை. நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யறான்னா, இந்த வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மளை என்ன செய்கிறார் என்றால் மெச்சூரிட்டி அடைய வைக்கிறார். நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் தருகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், சத்தியத்தில் வளர வேண்டியதாக இருக்கு. குழந்தைகளாக இராதபடி நம்ம வளர வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை உலகத்தில் வச்சிருக்கிறார். மனவாட்டி பூரணம் அடைய வேண்டும். இன்னும் வராதவங்க உள்ள வரணும். அதனால கர்த்தருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் அவன் ஆண்டவர் திட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். ஆனாலும் என்ன சென்றால் ஆண்டவர் அவனை கொஞ்ச காலம் உலகத்தில் வைத்து அவனுக்கு ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன், வெளிப்பாட்டுக்கு மேலே வெளிப்பாட்டை கொடுத்து பின்பு அவனை அந்த வீட்டுக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டார். அதனால இந்த காலத்தில் என்ன செய்யணும், நம்ம முதலாவது நியூ பர்த், பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். அதன் பின்பு ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு, வெளிப்பாட்டை தருகிறார். என்ன வெளிப்பாடு, அதை 1-2 பார்த்துட்டு நம்ம முடிச்சிட போகிறோம். கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக கவனிக்கும்படியாக கேட்குறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. சரி, அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜா வாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆபிரகாமை ஊரென்று கல்தேயாலந்து அழைத்தார். அவன் நியூ பர்த் அடைஞ்சான். இப்பொழுது ஆண்டவர் அடுத்தபடியாக அவனுக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார், மெல்கிசேதேக் யார் என்ற வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஹூ இஸ் திஸ் மெல்கிசேதேக் என்று பென்கான் செய்தி கொடுத்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக் யார்? காட் இன் தியோஃபனி என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே அங்கே ஆபிரகாமை சந்திக்கிறார். எப்பொழுது சந்திக்கிறார்? 4 ராஜாக்களை முறியடித்து லோத்துவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வரும்பொழுது இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்கிறார். 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒருத்தன் பூமியிலேருந்து வர்றான், அந்த சோதோமின் ராஜா வர்றான். அவன் வர்றதுக்கு எங்கள் ஆபிரகாமை எதிர்கொண்டு வருகிறான். அவன் வருவதற்கு முன்னதாக சடனாக ஒருத்தர் குறுக்க வந்துட்டார். இவன் சந்திப்பதற்கு முன்னதாக சடனாக குறுக்க ஒருத்தர் வர்றார். அவர் வானத்திலிருந்து வர்றார். இவன் இங்கேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ஆபிரகாமை சந்திக்க வர்றான். இது சோதோமின் ராஜா, அது சாலேமின் ராஜா. மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா. ஹல்லேலூயா. அவர் அங்கிருந்து ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தார்.
என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் 2 ராஜா இருக்கிறாங்க. ஒன்று சோதோமின் ராஜா, இன்னொன்று சாலமின் ராஜா. சோதோமின் ராஜா சாத்தானாக இருக்கிறான். அந்த சாத்தான் என்ன சொல்லுகிறான், ஆபிரகாமே எல்லாத்தையும் நீரே எடுத்துக்கிடும், அதனால் என்ன செய்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், உம்முடைய பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம், அதனால் உம்முடைய சாலமன் ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உம்முடைய பொருள் வேண்டாம், ஒரு சரட்டை ஆகிலும் வேண்டாம் என்று சொல்லுகிறான். அவன் கொள்ளையடித்த பொருட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சோதோமின் மக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான், அதெல்லாம் நீர் வச்சுக்கிடும், வேண்டவே வேண்டாம், எனக்கு அந்த ஆசீர்வாதம் தேவை. ஹல்லேலூயா, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆசி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்னதாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே அங்கே ஆபிரகாமை சந்திக்கிறார். அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம ஒன் காடை பிலீவ் பண்ணுறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை கும்பிடுவது அஞ்ஞான மார்க்கம். கிறிஸ்துவ மார்க்கம் ஒன் காடை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். அதனால தேவன் 3 ஸ்தானத்தில் இருக்கிறார். பிதா, குமாரன், பசுத்தாவின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். அவங்க 3 பர்சனை பிலீவ் பண்ணுறாங்க. அதான் திருத்துவம், கத்தோலிக்க உபதேசம், பாபிலோனிய உபதேசம். அதனால் கத்தோலிக்க உபதேசம், பாபிலோனிய உபதேசம் என்ன சொல்லுகிறது? 3 பர்சன் இன் த காட் ஹெட்னு சொல்கிறாங்க. ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் டிஸ்டிங்க்ட் பர்சன். தனிப்பட்ட ஆட்கள், வித்தியாசமான ஆட்கள், ஆனால் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம 3 ஆஃபீஸர்ஸ் இன் ஒன் காடுங்கிறோம், அவங்க 3 பர்சன் இன் ஒன் காட் என்று சொல்லுகிறாங்க. இதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசம். அதுதான் நம்ம ஒன் காடை பிலீவ் பண்ணுறோம். இந்த மெல்கிசேதேக் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் திட்டவட்டமாக அங்கே எழுதியிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதனால மெல்கிசேதேக் யாரு? நீதியின் ராஜா, சாலமின் ராஜா, தகப்பனும் தாயும் வம்சவல்லாரும் இல்லாதவர். இதோ அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார்? சத்துருக்களை முறியடித்து அவன் ஜெயத்தோடு வருகிறான். அவன் he was a overcomer. Hallelujah. அதனால அவன் ஓவர்கமரா இருக்கான், ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஜெயம் கொண்டு திரும்பி வரும் பொழுது மெல்கிசேதேக் அவனை சந்தித்து அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதனால இன்னைக்கு நமக்கு அந்த வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. அந்த வெளிப்பாடு இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போக முடியாது. அதனால ஆண்டவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னதாக ஆண்டவர் இந்த ரெவலேஷன் அவனுக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த ரெவலேஷன் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, அது விலை மதிப்பற்றது. இந்த ரெவலேஷன் நமக்கு பிளஸிங்கை கொண்டு வருது. அதனால இந்த ரெவலேஷன் என்னவென்றால் அங்கே அந்த ஓவர் கமராக வருகிறான். அதே போல நம்ம இன்னைக்கு ஓவர் கமரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபை காலத்துக்கு ஆண்டவர் ஜெயங்கொள்ளுறன் எவனோ அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். கடைசி கால சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜெயங்கொள்ளுறன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுறன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21 சொல்லியிருக்கு. அதனால ஜெயங்கொள்ளுறவர்கள் we are the overcomer. முதல்ல we are an eternal attribute of God. உலக தோற்றத்துக்கு தேவனுடைய சிந்தையில் நித்தியமான சிந்தையாக நம்ம இருந்தோம். அவருடைய சிந்தையிலிருந்து மாம்சத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது we are overcomer. இந்த ஓவர் கமரை தான் மெல்கிசேதேக் சந்திக்கிறார். அதே போல ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓவர் கமர் 7 சபை கால ஓவர் கமர்ஸ் எல்லாருமே இதோ அவரை சந்திப்பாங்க, மத்திய வானத்தில் சந்திப்பாங்க. அப்பொழுது ஆண்டுடைய ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்திலே நம்ம பங்கு பெறும். யார் எடுத்துக்கொள்ளப்படல பருவம், யார் வெட்டிங் சப்பருக்கு போவா? ஓவர் கமரா இருக்கணும். நீங்க ஜெயங்கொள்ளுகளா இருக்க வேண்டும். இந்த நேரத்துக்குரிய மெசேஜை வச்சு நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்க வேண்டும். எல்லாத்தையும் பாட்வேர்டு, இதோ சாபன உபதேசங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மெசேஜை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும். பாட்வேர்டில் இருக்கவங்கள நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வரணும், சாபனத்தில் இருக்கவங்கள ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் மெசேஜ் த பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குது. ஒரு நாள் அது இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. அந்த பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் இன்னைக்கு ஆண்டவர் ரிவீல் பண்ணியிருக்கிறார். இது நமக்குள்ளே இருக்குது. இதை வச்சு எல்லாரையும் ஜெயிக்கலாம். இவங்களை ஓவர் கம் பண்ணணும். அதனால உலகம், மாமிசம், பிசாசு எல்லாத்தையுமே இந்த மெசேஜ் ஜெயம் எடுக்கும்.
பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாது. The gates of hell shall not prevail against this. There is no prevailing power as the revelation of the word of God என்று பென்கான் சொல்லுகிறார். இந்த வெளிப்பாட்டு, இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை எந்த சக்தியாலும் மேற்கொள்ள முடியாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை வச்சு நாம இங்க இந்த காலத்தை நம்ம ஜெயிக்கும் பொழுது ஒரு நல்ல ஓவர் கமர். ஆபிரகாம் ஜெயித்தான், 4 ராஜாக்களை ஜெயித்தான். 318 பேரோடு போய் 4 ராஜாக்களை ஜெயித்து அவன் கொள்ளைப்பொருளோ திரும்பி வரும் பொழுதுதான் மெல்கிசேதேக் சந்திக்கிறான். அதனால மத்திய வானத்தில் நம்ம இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால் we should be an overcomer. ஆபிரகாம் ஓவர்கமர், பிரதர் காட்லி ஓவர்கமர். அவர் சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் அந்த சபை டிசால்வ் ஆகும் பொழுது அவர் கல்வாரிக்கு போகணும். பாஸ்டர் சாமியல் பிரசங்கத்தை கேட்கணும், கல்வாரி சர்ச்சுக்கு போகணும். அங்கே தான் வேர்டு கிளியராக இருக்கு. அவரும் அவருடைய மனைவி வந்தாங்க. அதனால் நான் அவர்கிட்ட பேசும் பொழுது அவங்க அதை பிலீவ் பண்ணாங்க. இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, வார்த்தையில் களி கூறுகிறாங்க, ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷனில் இருக்கிறாங்க. என்ன அது, அவங்க வார்த்தையை நேசிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சுதான் அவங்க நம்ம அங்கே சந்திக்க முடியும். ஜெயிக்காம தோல்வி அடைஞ்சவங்க, பாவத்திலையும் மாம்சத்திலையும் விழுந்து போனவங்க, சாபனத்துக்கு பின்வாங்கி போனவங்க இயேசுவை சந்திக்க முடியும். அதெல்லாம் ஆபிரகாம் வாஸ் an overcomer. அதனால மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். சோதோமின் ராஜா அவனுடைய பொருள் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன சரட்டை கூட வேண்டாம், எனக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், நான் அப்பமும் திராட்சரசம் பெற்றிருக்கிறேன், நான் அவரையே பெற்றிருக்கிறேன், எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தபடியாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேன் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சரி, போதும். இந்த 18ஆம் அதிகாரம் முழுசும் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது, மனுஷகுமாரனுடைய ஊழியம் அங்கே ஆபிரகாமுக்கு வருகிறது. அதே போல் நம்ம அந்த வீடு நம்ம போகணுன்னா சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரியை பிலீவ் பண்ணுவோம். நாங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அது போதாது, அது வரைக்கும் இருந்தால் நம்ம போக முடியாது. நம்ம அந்த வீட்டுக்கு ஆபிரகாமை போல் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும் என்றால் அந்த தேவன் தாமே கட்டி உண்டாக்கின திட அசிபாரம் உள்ள நகரம், 12 விதமான இரத்தன கற்கள் அங்கே இருக்குது, அதன் வீதியெல்லாம் பொன்னாக இருக்கிறது. எல்லாம் வச்சிரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், பதுமராகம், அங்கே என்ன சொன்னால் அங்கே வைடூரியம், சுனீர், சுகந்தி சுனீரம், புஷ்பராகம், சுவர்ண ரத்னம், இப்படியாப்பட்ட ஒரு வைரக்கல்லை கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு பெரிய பட்டணம். அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பட்டணம், கோல்டன் சிட்டி. அந்த குயினுக்காக ஆண்டவர் கட்டியிருக்கிறார். ராஜ்மஹல், ராஜ்மஹலை கட்டினான், மனைவிக்காக கட்டினான். அதே போல் ஆண்டவர் பிரைடுக்காக அப்படி ஒரு சிட்டியை கட்டியிருக்கிறார். அந்த சிட்டிக்குள்ளே அதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், மனவாட்டியினுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னவென்றால் அந்த சிட்டியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21-22 வாசிக்கிறோம். அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை பிலீவ் பண்ண வேண்டும். சும்மா நாங்கள் தீர்க்கதரிசி விசுவாசம், சந்தோஷம்தான். நீங்கள் ஒரு வேளை சேவ்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிரைடாக மாற முடியாது. ஆனால் இப்பொழுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது. அதில் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான். வெயிட் பண்ணும்பொழுது 3 புருஷர்கள் வருகிறாங்க. அதில் ஒருத்தர் ஆண்டவர், 2 ஏஞ்சல்ஸுங்க கூட வர்றாங்க. தற்காலிகமாக ஒரு மாம்சத்தில் வர்றாங்க. மாம்ச சரீரம் நம்மளை போல ஒரு மாம்ச சரீரத்தை தற்காலிகமாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டு இது ஆபிரகாம் கூடாரத்தை அங்கே கடந்து போகும் பொழுது ஆபிரகாம் போயிட்டு, நீர் கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்து காலை கழுவி கொஞ்சம் சாய்ந்து கொண்டு ஆகாரத்தை சாப்பிடும், நீர் போகக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினா. அப்பொழுது அவர் அங்கே வருகிறார். சொல்ல, ஒரு பிராண உற்பத்த கால திட்டத்தில் நிச்சயமாக நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறார். சாராள் நகைக்கும் பொழுது
அவள் ஆண்டவர் சொன்னார், நீ நகைத்தாய், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். இல்லை, நகைக்கலைங்கிறார். ஆண்டவர் வந்து முதுகு புறம் இங்கு கூடாரத்துக்கு பக்கமாக திரும்பி இருக்கிறார். அவள் முதுகுக்கு பின்னால் இருக்கிறார். அவள் உள்ளத்துல தான் நகைக்கிறார். ஆனாலும் ஆண்டவரை கண்பார் தான் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. அதனால பாருங்க, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி 3 புல்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். ஃபர்ஸ்ட் புல் ஹீலிங், செகண்ட் புல் ப்ராபஸி, மூணாவது புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். இதை மாதிரி சொல்லுகிறார். The first full healing, second full prophesying, third full the opening of the word. The mysteries revealed. The third full was opening of the 7 seals to reveal the hidden truth that is been sealed in the word. இதோ வார்த்தையிலே மறைக்கப்பட்டிருந்த அந்த எல்லா விதமான மிஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வெளிப்படுத்துக்கு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அதனால ஆபிரகாமுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது, 3 புல் மினிஸ்ட்ரி வருகிறது. யூத ஜனங்களுக்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு தட் அங்கே அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது. இயேசு சுகமாக்கினார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பின்பு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வரும் பொழுது இது கடினமான உபதேசம் என்று அநேகர் பின் வாங்கி போனார். அதே மினிஸ்ட்ரி தான் இந்த பென்காம் மூலமாக இன்னைக்கு புறஜாதி மனவாட்டிக்கு வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு ஒன்று கொடுத்தா நமக்கு ஒன்று கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்று கொடுக்கலன்னா பரவாயில்ல, கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுத்தார். ரெண்டாவது காஸ்பல்ல ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே பிரதர் பென்னா சொல்லுகிறார். அதனால அவர் ஐ ஆம் நாட் த சன் ஆஃப் மேன், அவர் வந்து நான் வந்து செவன்த் ஏஞ்சல். ஆனால் நான் சன் ஆஃப் மேன் இல்லை, சன் ஆஃப் மேன் கிரைஸ்ட். சன் ஆஃப் மேன் கிரைஸ்ட். இப்போ சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. அந்த ஊழியம் ஒரு மனுஷன் மூலமாக வந்திருக்கிறது. ஆனால் அவர் இயேசு அல்ல. அதனால அந்த மனுஷன் மூலமாக இந்த 3 புல் மினிஸ்ட்ரி வருகிறது. 3 இழுப்பு. அதான் 3ஆம் இழுப்பு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு அந்த மினிஸ்ட்ரி இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. மணவாட்டி மூலமாக அந்த மனுஷகுமாருடைய ஊழியம் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கு. இன்னும் ஆண்டவர் ஓப்பனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் முத்திரை திறக்கப்பட்டு மறைந்திருக்கிற ரகசியம் எல்லாமே அது தீர்க்கதரிசி செய்தியில் மறைஞ்சிருந்தாலும் பைபிளில் மறைஞ்சிருந்தாலும் எல்லாமே ரிவீல் ஆகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆபிரகாமுக்கு வந்தது. அப்பொழுது ஆபிரகாமுடைய பாடியை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணார். சாராளுடைய பாடியை சேஞ்ச் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய ஈசாக்கை கொடுத்தார். அதே போல ஒரு நாளில் நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகும். நம்ம எட்டர்னல் யூத்தாக மாறும். 20 வயசு இளைஞர்களாக மாறும். இந்த சரீரத்துக்கு எல்லா பலவீனம் நீங்கி போகும். அது எட்டர்னல் யூத். திருப்பி நம்ம முதுமை அடைய மாட்டோம். அவ்விதமாக ஆபிரகாமுக்கு அங்கே ஒரு சாம்பிளாக செஞ்சு காமிக்கிறார். அதே தான் இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் வரலன்னா பாடி சேஞ்ச் வராது. பாடி சேஞ்ச் வராமல் ரேப்சரில் போக முடியாது. இந்த பாடியில் ரேப்சர் போக முடியாது. நம்ம பாடி சேஞ்ச் வர வேண்டும். நம்ம பாடி குளோரிஃபைடு ஆக வேண்டும். நம்ம பாடி எட்டர்னல் யூத்தாக மாற வேண்டும். ஆண்டவர் இவ்வளோ பிளஸ்ஸிங் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அவனுக்கு வந்தது. இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துக்கோம், சந்தோஷம்தான். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு தெரியுமா? நீ அந்த ஊழியத்தில் வரலன்னா, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டில் வரலன்னா, அதனால தேட் புல் இஸ் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். அதில் வரலன்னா எப்படி ரேப்சரில் போக முடியும்? அதை பிலீவ் பண்ணலன்னா எப்படி போக முடியும்? அதனால அருமையானவர்களே, என்ன ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆனது. ஆண்டவர் அவனுக்கு அந்த ஊழியத்தை கொண்டார். இன்னைக்கு நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். அது பிரதர் பென்காம் மூலமா வந்தது. மணவாட்டி மூலமா இன்னைக்கு கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. ரேப்சர் வரைக்கும் அது கண்டினியூ ஆகிறது. நம்ம ரேப்சர்ல போகும்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முடிஞ்சு விடும். ஆமீன். இது கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிருது. அப்பந்தான் மெசேஜை கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும், அல்லது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாரும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். ஆபிரகாம் கடைசி பாயிண்ட் கவனிங்க. ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். எப்படி சோதித்தார் என்றால் அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார், அவனுடைய அன்பை சோதித்தார். நீ உன்னுடைய ஒரே குமாரன் ஏகசுதன், அவன் ஒரே குமாரனை நான் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் எனக்காக சர்வாங்க தகன பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அப்பொழுது ஆபிரகாம் அதை சாராளுக்கு சொல்லவில்லை. அவன் வந்து அவள் பலவீன பாண்டம், அதை சொன்ன அவள் திணறி போயிடுவான். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு இதோ அவன் போகிறான், மோரியா தேசத்துக்கு போகிறான். அந்த மலையை பார்க்கிறான், அந்த மலையில போய் பலி செலுத்த வேண்டும். அப்பொழுது வேலைக்காரர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறான், நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டான்னு போய் மலையில் போயிட்டு நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டான அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். எப்படி திரும்பி வர முடியும்? ஆண்டவர் இவனை சர்வாங்க தகன பலியாக செலுத்த சொல்லியிருக்கிறார். சர்வாங்க தகன பலின்னா எல்லாத்தையும் சரீரம் முழுசையும் சுட்டு சாம்பலாக மாற்றணும். அதான் சர்வ அங்க தகன பலி, சர்வாங்க தகன பலி. எல்லா அங்கங்களையும் சுட வேண்டும், சாம்பலாக மாற்றணும். அப்படி சாம்பலா அவனை மாற்றின பிறகு எப்படி பிள்ளையாண்டான் திரும்பி வருவான்? ஆபிரகாம் மட்டும்தான் தனியாக வரணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டானு திரும்பி வருவோம், நீங்கள் மலை அடிவாரத்திலே இருங்க, கழுதையை நிறுத்தி இங்கே இருங்க, நாங்கள் தொழுது கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, இதுதான் ஆபிரகாமுடைய ஃபெய்த் இப்போ கிரேட்டர் ஃபெய்த்தாக மாறிச்சு, ராப்சரிங் ஃபெய்த்தாக மாறிச்சு. இந்த ஃபெய்த் இல்லாதபடி, ராப்சரிங் ஃபெய்த் இல்லாதபடி ராப்சரில் பங்கு பெற முடியாது. இப்போ அவனுடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆயிட்டு, நானும் பிள்ளையாண்டாலும் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு என்ன சொல்றான்? 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இதோ அங்க மலையில ஏறி போகும் பொழுது தகப்பனும் மகனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்பொழுது மகன் கேட்கிறான், இதை பலி செலுத்துவதற்கு கட்டை இருக்கு, விறகு கட்டெல்லாம் இருக்கு, விறகு கட்டை அவன் தான் சுமந்துக்கிட்டு வர்றான். இதோ என்ன செய்யறது, நெருப்பு இருக்கிறது, ஆனா ஆடு எங்க? முக்கியமான பொருள் ஆடு இல்லை. ஆடு இல்லாம எப்படி பலி ஆடு எங்கேன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் உன்னை தான் பதில் செலுத்த போறோம்ப்பா, ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்றது, எனக்கு வேற வழி கிடையாது, ஆண்டவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், உன்னை தான் பலி செலுத்தணும்னு சொன்னானா? இல்லை, அவன் விசுவாச வார்த்தையை சொல்லுறான். மகனே, கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. My son, God will provide himself a lamb for a burnt offering. கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்னு சொல்றான். 2 ஃபெய்த் நம்ம சொல்றோம். இந்த ஃபெய்த் நமக்கு வேணும். உலகத்தில் வாழ்றதுக்கும் இந்த ஃபெய்த் தேவை, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் இந்த ஃபெய்த் தேவை. அப்படி இல்லாமல் நீங்கள் தேவனத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். அதனால அவன் முதல் ஃபெய்த் எப்படி சொல்றான்னா, தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்றான், நீங்க இங்க இருங்க, இதோ I and the lad will go yonder and worship and come again to you. நான் உங்களிடத்தில் திரும்பி வருவேன் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்றான்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளக்கும். அந்த சந்ததி, அந்த கிறிஸ்து வரவேண்டிய சந்ததி, அந்த ராயல் ஜெனரேஷன், அது ஈசாக்கு மூலமாக வரும் என்று சொல்லும் பொழுது எப்படி அவனை ஆண்டவர் சாகடிப்பார், எப்படி அவன் எனக்கு திரும்ப கிடைக்காம போவான் அப்படின்னு எப்படி ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்குனா? காட் கான்ட் லை. தேவன் பொய் சொல்ல மாட்டார், எவ்வளவேனும் பொய் சொல்ல மாட்டார், கடுகளை கூட பொய் சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஈசாக்கு மூலமா சந்ததி வரும்னா எப்படி அவன் செத்தா எப்படி சந்ததி வரும்? அதனால அவன் என்ன பிலீவ் பண்றான்னா, நான் இவனை சாம்பலாக மாற்றினாலும் ஆண்டவர் இந்த சாம்பலிலிருந்து அவனை உயிரோடு தருவார். என் சரீரம் ஒரு காலத்தில் செத்ததா இருந்தது, அதிலிருந்து குழந்தையை கொடுத்தவர். அந்த ஈசாக்கு சாம்பலோடு சாம்பலா போனாலும் அதிலிருந்து ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பி தருவார். அந்த ஃபெய்த் ஆஃப் ரெசரக்ஷன் அவனுக்குள்ள இருந்தது. அதனால நானும் பிள்ளையாண்டான திரும்பி வருவோன்னு சொல்றோம். அதை எபிரேயர் 11:19 வாசிக்கிறோம். 11:18-19 வாசிக்கலாம். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் சொல்லிக்கிறார். ஆண்டவர் பொய் சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? இவனை நான் பலி செலுத்தினாலும் இவனை அதிலிருந்து ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தருவார். நானும் பிள்ளையாண்டாலும் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றான். பாருங்க, இது ஒரு ஃபெய்த். ஏனென்றால் தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஈசாக்கு மூலமாக ஒரு பெரிய சந்ததி வருகிறது, எப்படி அவனை சாக கொடுப்பார்? அதனால ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தருவார்னு விசுவாசிக்கும் பொழுது அது ஒரு கிரேட்டஸ்ட் ஃபெய்த். அது
அதனால தான் அவன் பலி செலுத்த போகும் பொழுது ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேலே கையை போடாது. அப்பொழுது என்ன செய்யறதுன்னா இங்க என்ன ஒரே பேரான குமாரனை பலி செலுத்தி விட்டான், ஆண்டோடைய பார்வையில பலி செலுத்தி விட்டான். ஆனா என்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனை ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணிட்டு அவனுடைய ஃபெய்த்தை அவர் ஹானர் பண்ணுகிறார். அதனால அவன் அந்த விசுவாசத்தோடு தான் அவனை பலி செலுத்தினான். அந்த விசுவாசத்து இல்லாம அவன் பலி செலுத்த போகல. அந்த விசுவாசத்தோடு பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். வேற என்ன செய்யறான்னா ரெண்டாவது விசுவாசம் கிரியை செய்கிறது. என் மகனே கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அதனால ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை தருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப கண்களை ஏற எடுத்து பார்க்கறான், ஆட்டுக்குட்டி அங்க இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம என்ன வாசிக்கிறோம்? 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். சரி, இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்க, அதுக்கு முன்னால அது இருந்துச்சோ இல்லையோ நமக்கு தெரியல, அதுக்கு முன்னால இருந்த மாதிரி தெரியல. இப்ப கண்களை ஏற்ப அந்த 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 கிளான்ஸ்ல அங்க பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி, திருக்கு கொம்புள்ள ஆட்டுக்கடா அங்க இருக்கிறது, முட்புறத்தில் சிக்கி இருக்கிறது, நல்ல கொழுப்பான ஆட்டுக்குட்டி. பென்கான் சொல்லுகிற அங்க ஆட்டுக்குட்டி வரைக்கும் சான்ஸே இல்லை. ஆண்டவர் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. God created a lamb for Abraham. அதனால அது கிரியேட்டட் லேம். இயேசு கிறிஸ்து சரீரம் கிரியேட்டட் பாடி. அது தாய் தகப்பனுக்கு அவர் பிறக்கல. அதனால அந்த லேம்ப் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த லேம்ப் தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு லேம்பு. அதனால கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அதுவும் நிறைவேறிட்டு, ரெண்டு ஃபெய்த்து நிறைவேறிட்டு. அதனால அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு இப்ப அவனும் பிள்ளையாண்டான வரும்பொழுது வேலைக்காரனுக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாம் ஃபெய்த் எப்படி நடந்துச்சு, அந்த மலையில என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியாது. இது மிஸ்ட்ரி ஆபிரகாமுக்கும் அவன் மகனாகிய ஈசாக்குங்க தான் தெரியும். அதனால தேட்ஃபுல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இன்னைக்கு இந்த ரகசியம் உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும். இந்த அந்த கமிங் ஆஃப் த லார்ட் மேகத்தில் வந்தது, இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். சிலர் அதை மறுதளிக்கிறாங்க. அது செவன் சீல். செவன் சீல் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். அவர் ஷவுட் வாய்ஸ் ட்ரம்பாக வருகிறார். ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடு வருகிறார். ஆரவாரம் பெர்னா மெசேஜ் ஒரு கூட்டமான மக்களை கொண்டு வந்திருக்கு வார்த்தையில. இன்னைக்கு வாய்ஸ் மணவாட்டியின் சத்தமானது. அண்டர் ஹேர் மெசேஜ் சி வில் பி த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். கடைசி சத்தம் மணவாட்டியின் சத்தம். ஆவியும் மணவாட்டியும் வா என்க. இப்பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இந்த கம்பேரிஷன் பண்ணி சொல்லுகிற இந்த வார்த்தையானது பைபிளை ஓப்பன் புக்காக மாற்றுது. பென்காம் செய்தி அதில் மறைஞ்சிருக்கிற அந்த எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்துறது. செவன் thunders uttered the voices. What are the revelation contained in the seven seal book is now revealed. அது இப்பொழுது it is no more mystery but it is revealed to you. இது உங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்பொழுது மிஸ்ட்ரி அல்ல, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு மட்டும்தானே ஒழிய ஆபிரகாம் ஈசாக்குக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அங்க மலையில என்ன நடந்தது, இன்னைக்கு நமக்கு அந்த மிஸ்ட்ரி இருக்கு. the plan of redemption உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மிஸ்ட்ரி, அந்த வீட்டுக்கு போக வேண்டிய மிஸ்ட்ரி என்ன? நம்ம இந்த ஒரு வீட்டில் இருக்கிறோம். இப்போ நமக்கு இன்னொரு வீடு இருக்கிறது. உலகத்தின் மக்களுக்கு ஒரு வீடு தான், எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் ஒரு வீடு தான். நமக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அந்த கோல்டு, அந்த டைமண்ட், அந்த சிட்டி நமக்காக இருக்கிறது. இது அது நித்திய வீடு, இது டெம்பரரி ஹவுஸ். அருமையான ஆண்ட வீட்டை கட்டும்படியாக உதவி செய்திருக்கிறார். அங்கே குன்றத்தூர்லேயும் அருமையான வீடு இருக்கிறது. ஆனால் பிரதர் காட்லி ஜோசப் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அங்கே ஒரு வீடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவங்க இந்த மெசேஜுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த ரெவலேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ரெவலேஷன் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரெவலேஷன் அவனுடைய அந்த எட்டர்னல் சிட்டிக்கு கொண்டு செல்லுகிறது. தேவன் தாமே கட்டி, மனுஷன் கட்டினதில்லை, தேவன் தாமே. அந்த பில்டர் அண்ட் மேக்கர் இஸ் காட். அந்த பிளான் போட்டு அதை கட்டினது எல்லாமே கர்த்தர். ஹல்லேலூயா. அவ்விதமான வீட்டுக்கு உங்களை என்னையும் அழைக்கிறார். அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து, இதோ சாபன மார்க்கத்திலிருந்து, பாற்று வேர்டிலிருந்து நீ வா, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வா. நீ கடைசியா அந்த இடத்துக்கு அவன் ஜெகவா ஜெரே நீ போயிட்டான். கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவனுக்கு ஆண்டவர் கடைசியா கொடுக்கிறது ஜெகவா ஜெரே, அந்த வெளிப்பாடு. அதுதான் ரேப்சரிங் ஃபெய்த் தருகிறார். மனவாட்டி அந்த ஃபெய்த்தை ஸ்பீக் பண்ணுகிறார். அதுதான் தேட்ஃபுல், அதுதான் ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். அந்த ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வார்த்தையை உரைக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே செய்கிறார்.
கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். உடனே ஆண்டவர் பார்த்து கொண்டார். இன்னும் நானும் பிள்ளையாண்டாலும் திரும்பி வருவான். ரெண்டுமே நிறைவேறிட்டே. அவன் விசுவாச வார்த்தையை சொல்லுறான். அவன் மட்டும் விசுவாச வார்த்தையை சொல்லணும்னா ஆண்டவர் செஞ்சிருக்க முடியாது. அவன் வாயிலிருந்து அந்த விசுவாச வார்த்தை புறப்படும் பொழுது அது நிறைவேறி விட்டது. ஆண்டவர் அதை கடைசியாக மனவாட்டி என்ன சொல்லுகிறாளோ ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அவ்விதமான ஒரு ஃபெய்த் கண்டிஷன். எனக்கு the salvation of my 2 boys and the Hattirite Amaya சொல்லும் பொழுது உனக்கு அதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தருகிறேன். 2 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்களே. டாக்டர் கை வைக்கும் முன்னதாக அந்த 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 கட்டியானது நீங்கி விடணும். அதே போல நீ என்ன சொல்லுகிறாயோ அதன்படி நான் செய்கிறேன். கை வைப்பதற்கு முன்னதாக கட்டி அங்க இல்லை, மேடா கட்டி நீங்கி விடு. இதை மாதிரி என்ன செய்யணும்? இதான் கிரேட்டஸ்ட் ஃபெய்த். இது ஆபிரகாம் ஆண்டவர் அந்த கிரேட்டஸ்ட் ஃபெய்த்தை கொண்டு சொல்லுகிறார். அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொழுது அந்த ஃபெய்த் ஜென்யூன் ஃபெய்த்தாக இருந்தது. அதே போல் இன்னைக்கு நமக்கு இந்த மெசேஜ் நமக்கு அவ்விதமான ஒரு ஃபெய்த்தை கொண்டு வரும். அதனால் அது என்ன செய்யுது? எல்லாமே நமக்கு அந்த கோல்டன் சிட்டி, நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த சிட்டிக்கு நம்மை கொண்டு செல்கிறது. அந்த மாளிகைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. அது தேவன் தாமே, நான் போய் உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் நான் உங்களை நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துலையும் நான் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும். உங்களை நான் கொண்டு அங்கே நான் கூட்டி சேர்ப்பேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தாரையும் வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணும். எல்லாரும் ஜெபம் பண்ணும். கேட்டதான வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வீட்டை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வீட்டாருக்கும் ஆண்டவர் தாமே விதமான வெளிப்பாட்டுக்குள்ளே கர்த்தருக்குள் களி கூர்ந்து இன்னும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க இன்னும் என்ன அவர்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து ராப்சருக்கு ஆயத்தப்படுத்த ஆண்டவர் தாமே அவர்கள் மேலே இறக்கமாயிருக்க இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அதே வண்ணமாக நம்மையும் ஆசீர்வதிக்க நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த குடும்பத்தாரை இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வீட்டை நீர் ஆசீர்வதி, இந்த குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இந்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் மாறி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனிந்தீரல்லோ அன்பினார். இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனிந்தீரல்லோ அன்பினார். திவ்ய வாக்கு தத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. திவ்ய வாக்கு தத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாரும் இல்லை பாரில் உம்மை போல். யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருமில்லை பாரில் உம்மை போல். உம்மையை மைசாயல் இம்மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. உம்மையை மைசாயல் இம்மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும்
நான் நம்பி வந்தேனே. மகா பரிசுத்தமே இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிரியை செய்யும்படியாக நீர் தாமே உம்முடைய வார்த்தையை வல்லமையாக அனுப்புவீராக. அது நித்திய ஜீவகாலமாக அது கிரியை செய்யட்டும். சோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இந்த புதிய வீட்டை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். இப்பொழுது இந்த வீட்டை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தாவே, பீஸ், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹீலிங் இந்த வீட்டிலே இருக்கட்டும். 127 சங்கீதம் 7 வசனத்தின்படி நீர் ஆசீர்வதியும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி மகிமையும் ஐஸ்வர்யம் ஜீவனையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அதிகமாக தந்து ஆசீர்வதியும். இந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டை கட்டும்படியாக சகோதரனுக்கு அவ்விதமான வழி நடத்தலை தந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் எல்லா விதமான நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. நல்ல ஹெல்த்து தருவீராக, ஸ்ட்ரென்த் தருவீராக. பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆக வேண்டும். 2 பேருக்கும் மேரேஜ் ஆக வேண்டும். அவங்க லைஃப் செட்டில் ஆக வேண்டும். அதையும் ஆண்டவரே நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இதை சென்னையிலிருந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சகோதரன் ஜீவானந்தன், சகோதரன் தினகரன், சகோதரன் சைமன், சகோதரன் சோலமன், சகோதரன் வெஸ்லி எல்லாரையும் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். அடியனையும் அடியனுடைய மனைவியும் கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாகும், உம்முடைய நாமத்தின் நிமித்தமாகும் நாங்கள் உன்னுடைய குடும்பத்தோடு கூட ஐக்கியப்படும்படியாக உதவி செய்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் தாமே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். கிருபையாயிரும். தொடர்ந்து நடக்கிற எல்லா விதமான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சியிலையும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கிறோம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்காலையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்காலையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதம் வழி நடத்தவும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக கோல்டி சீலா குடும்பத்தாரோடு கூட இன்றும் என்றும் சதா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் கொடுத்ததான இந்த அருமையான வீடு இந்த பூமியிலே ஜீவித்து இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசேஷமாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுக்கப்பட்ட விசுவாச பாதையில் தொடர்ந்து ஓடி இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேலை அநேக ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தேவன் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக நன்றி கூறுகிறேன். அதற்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான வீட்டை பிரதிஷ்டை செய்யும்படியாக ஊழியக்காரர் பிரயாசப்பட்டு தன் சரீரத்தை பலவீனத்தை கூட அவர் நோக்கி பாராதபடிக்கு, குடும்ப சூழ்நிலை கூட நோக்கி பாராதபடிக்கு அவர் கடந்து வந்தார். அவருக்காகவும் அவரோடு கூட வந்த ஊழியக்காரருக்காகவும் அருமையான சிஸ்டருக்காகவும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி கூறுகிறேன். விசேஷமாக நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே சிறு ஆகாரத்தை. அந்த ஆகாரத்தை புசித்து நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவார்.